வணக்கம். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் அருண் கூட காலை வணக்கம். காலை வணக்கம் சௌமியா அவர்களே. நல்லா இருக்கீங்களா? சும்மா ஈகிள் மாதிரி செம்மையா இருக்கேன், ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஈகிளா? ஈகிளோடைய கண் பார்வை திறன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. இப்போ இது எவ்வளவு சொல்லுங்க. அதனால நீங்க மேக்கப்லாம் நிறைய போட்டிருக்கீங்க. இதுக்கு மேல வேற என்ன கண் பார்வை அதிகமா தேவைப்படுது? நான் மேக்கப் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து கண் பார்வையே தேவையில்லைங்க. உங்களுக்கு வந்து கிளார் அடிக்கும் போது தெரியும். இல்ல நீங்க ஒரு மயில் போல அழகா இருக்கீங்க. இந்த ஐஸ்லாம் வந்து வேணவே வேணாம். நம்ம டாபிக் வந்து வரலாம். இன்னைக்கு வந்து பறவைகள் பத்தி தான் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச பறவைகள் அப்படின்னு வந்து பட்டியலிடுங்க அப்படின்னு ஒரு 5 மார்க் கேள்வி கேட்டா நான் வேணா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பேர்ட் காக்கா. காக்கா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பாரோ குருவி, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் அந்த பீஜன்ங்க, ஏசிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குமே. ஆமா, அப்பப்ப சத்தம் போட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பீகாக் சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு சில கழுகு வந்து சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து டக்குனு ஞாபகத்துல வருது. ஆனா இதை தாண்டி இந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் நிறைய ஞாபகத்துக்கு வருமே. இந்த கோழி அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? அதுவும் நம்ம சொல்லலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி இன்னும் நிறைய பறவைகள்லாம் வந்து இருக்கு. நம்மளுடைய சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாம எக்கச்சக்கமான பறவைகள் வந்து தினம் வந்து போயிட்டு தான் வந்து இருக்கு. பட் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹேபிட்டாட்டை நம்ம நிறைய வந்து மாறுதல் வேறுபாடு படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் வந்து இன்னைக்கு நம்ம ஒரு டாபிக் எடுத்து பேசக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமா. இப்ப நம்ம முதுமலை அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா புலிகள் சரணாலயம்லாம் நிறைய இடத்துல இருக்குல்ல, யானைகள் சரணாலயம்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முற்றிலுமா அவங்களை வந்து எக்ஸாக்டா கவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நிறைய இடத்துல கேமரா வச்சிடுறாங்க. பிளஸ் காலர்ஸ்லாம் கூட போட்டுறாங்க. அந்த கேமரா மூலியமா அவங்களை ட்ராக் பண்றாங்க. அடையாளம் எல்லாம் வச்சு இவனுக்கு இந்த பேரு நம்பர்ஸ்லாம் வச்சு இந்த குறிப்பிட்ட யானை அப்படிலாம் சொல்லிடுறாங்க. இல்லைன்னா வந்து அந்த காலர் வச்சிருக்க யானை பக்கத்துல இருக்க யானை எல்லாம் வச்சு இண்டிகேட் பண்ணி இவங்கலாம் இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான நம்பர் சொல்லிடுறாங்க. பட் அந்த பறவைகளுக்கு அதை எப்படி பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கரெக்ட். அவங்க வேற வந்து ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. திடீர்னு இங்க வந்து நம்ம பாத்துட்டு இருக்க போறது இங்க இருந்து அடுத்த கிளைக்கு வந்து வானத்துல நமக்கு பவரே இல்ல. எக்ஸாக்ட்லி. சோ வந்து ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஆனாலும் இதை சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகம் வந்து பேர்ட் கவுண்ட்ல வந்து 3வது இடத்துல வந்து இருக்கா. சோ இது சம்பந்தமா வந்து டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மூலமா. இதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? பட் எதையுமே யோசிக்காங்க, மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பகுதியை நம்ம பார்க்க போறோம். வணக்கம். நலம் பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து குடல் இறக்கம் பற்றிய ஒரு தீர்வு. இந்த குடல் இறக்கம் நோய் நமக்கு இருக்கா அப்படின்றதுக்கான என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இந்த குடல் இறக்கத்தில் வந்து 3 விதமான குடல் இறக்கங்கள் இருக்குது. ஒன்று வந்து வலது பக்கம் குடல் இறங்குது, இன்னொன்று இடது பக்கம் குடல் இறங்குவது, மூன்றாவது பார்த்திங்கன்னா நடுவில் அந்த தொப்புள் இருக்கு இல்லைங்களா, தொப்புள் பகுதியில் கொஞ்சம் வீக்கமாக இருப்பது அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இந்த குடல் இறக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, வயிற்றில் வந்து வலி இருக்கும், தூங்கும்போது இது சாதாரணமாகிடும், எந்திரிச்சு நிற்கும்போது அல்லது உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து குடல் வந்து கீழே இறங்கி தொடை வரைக்கும் வந்து அப்படியே இறங்கும். இடது பக்கம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் தொடைகள்லாம் வீக்கமாக இருக்கும். தொப்புள் பகுதியில் இருந்துச்சுன்னா தொப்புள் வந்து முட்டையை வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இப்படி இருக்கும். அதிகமாக தண்ணீர் குடித்த உடனே வேகமாக குதிப்பது, இப்போ செவரை தாண்டுவது, இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த குடல் இறக்க நோய் வரும். மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த குடல் இறக்க நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மலச்சிக்கல் நோய் இருக்கும்போது நம்ம இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பழைய சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் படிச்சுட்டு மலம் கழிக்கும்போது வந்து வலது பக்கம் அல்லது இடது பக்கம் இந்த 2 பக்கமுமே மாற்று கைகளால் வந்து அடிவயிற்றை அழுத்தி மலம் கழிக்கணும், சிறுநீர் கழிக்கணும்னு குறிப்புகள் இருக்குது. இதை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்துகிறோம். அதாவது இந்த உட்கார்ந்த நிலையில் மலம் கழிப்பது போக இது வந்து பாதி உட்கார்ந்த நிலையில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தில் ஏற்படுத்துறது. அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும்போது அடிவயிற்றை அமுத்துனீங்கன்னா குடல் வந்து கீழே இறங்கிடும். பொதுவாக வந்து நம்ம சித்தர்கள் குறிப்புகள் எல்லாமே பழங்கால முறைப்படி பண்ணணும். அப்போ கீழே தரையில் உட்காந்து மலம் கழிக்கக்கூடிய முறை, அந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 35 டிகிரியில் வந்து நம்ம உடம்பு ஒரு கோண வடிவத்தில் இருக்கும். இந்த 35 டிகிரியில் இப்படி கோண வடிவத்தில் இருக்கும் பொழுது நம்ம அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் குனிஞ்சிட்டு வலது கையினால் இடது பக்கத்தை அமுத்தும் பொழுது நமக்கு இலகுவாக மலம் கழியும். இடது கையினால் வலது பக்கத்தை அமுத்தும் பொழுது நமக்கு வந்து சிறுநீர் வந்து முழுவதுமாக வெளியேறும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வயிற்றுக்குள்ளே கழிவுகள் கொஞ்சம் கூட தங்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு காரணம். அதை வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய நவீன வசதிகளை பயன்படுத்தி உபகரணங்களை பயன்படுத்தி மலம் கழிக்கும் போதோ சிறுநீர் கழிக்கும் பொழுதோ அதே வேலையை நம்ம செய்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த குடல் இறக்க நோய் அப்படின்றது வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமம்தான். வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அதிகமான இருமல் இருந்துச்சுன்னா உடனே சரி பண்ணிக்கணும். நம்ம குடல் இறக்க நோய்க்கான 3 முதிரைகள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து ருத்ர முதிரை அப்படின்னு ஒரு முதிரை இருக்குது. இந்த ருத்ர முதிரை முதல்ல செய்யணும். 2வது வந்து கோபுர முதிரை செய்யணும். 3வது வந்து விடுதலை முதிரை செய்யணும். இந்த 3 முதிரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக செய்ய வேண்டும். இதை எப்படி செய்கிறதுன்றது இப்போ நம்ம பார்ப்போம்.
முதல்ல வந்து ருத்ர முதிரை அப்படின்னா நம்மளுடைய 2 கைகளிலுமே ஆள்காட்டி விரலும் மோதிர விரலும் பெருவிரல் நுனியோடு தொடணும். எப்படின்னு பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு ஒரு வட்ட வடிவத்தை நம்ம ஏற்படுத்தணும். மற்ற 2 விரல்களும் இப்படி நீட்டி இருக்கணும். இப்போ நம்ம இந்த ருத்ர முதிரை வந்து மிகவும் ஒரு அற்புதமான முதிரை. இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை எல்லாம் சரி செய்யக்கூடியது. வெரிகோஸ் வெயின் அப்படின்ற ஒரு நோய்க்கு மிக முக்கியமான இந்த முதிரை ருத்ர முதிரை. இது முதல் முதிரை. 2வது முதிரை வந்து கோபுர முதிரை செய்யணும். அதாவது உங்களுடைய பெருவிரலை கொண்டு வந்து சுண்டு விரலினுடைய அடியில் வச்சு கைகளை மூடிக்கணும். இந்த முதிரைக்கு பேர் ஆதி முதிரை. இந்த முதிரை வச்சு நம்மளுடைய கடைசி 2 விரல்களையும் இப்படி நீட்ட வேண்டும். அதாவது மோதிர விரலும் சுண்டு விரலும் நீட்டி ஒன்றோடு ஒன்று தொட்டுட்டு மடித்து வைத்திருக்கக்கூடிய இந்த விரல்களினுடைய முட்டிகளை இப்படி ஒன்றோடு ஒன்று இணைக்க வேண்டும். இணைச்சிட்டு நம்மளுடைய கையை வந்து இப்படி கோபுரம் மாதிரி நீட்டி வைக்க வேண்டும். இந்த முத்திரைக்கு பேர் வந்து கோபுர முத்திரை. இது 2வது செய்யக்கூடிய முத்திரை. 3வது வந்து விடுதலை முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை செய்ய போகிறோம். இந்த முத்திரை எப்படின்னு பாருங்கள், உங்களுடைய கை விரல்கள் 2ஐயும் இப்படி கோர்த்து 2 உள்ளங்கைகளையும் மூடி வையுங்கள். மூடி வைக்கும்போது இடது கை பெருவிரல் மேலே வலது கை பெருவிரல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலை மட்டும் இப்படி நீட்டி ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து முன்னாடி நீட்ட வேணும். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து தொப்புள் பகுதியில் வச்சுக்கோங்க. இந்த முத்திரைக்கு பேர் வந்து விடுதலை முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக 20-20 நிமிட நேரம் செய்ய வேண்டும். அதற்கான மூலிகைகள் தீர்வு என்னன்னு பார்த்தோன்னா, கடுக்காய் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இருக்குது. இந்த கடுக்காயும் அதிமதுரம் அப்படின்ற இன்னொரு அற்புதமான மூலிகை. இந்த 2 மூலிகையும் இதுக்கு வந்து சம அளவில் கலந்து நம்ம ஒரு மருத்துவமாக பயன்படுத்தும் பொழுது குடல் இறக்க நோய் வந்து விரைவில் சரியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ கடுக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, கடுக்காய்க்கு வந்து அகநஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது கடுக்காயினுடைய கொட்டை வந்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. கடுக்காயை தட்டி அந்த தோலை எடுத்து தோல் மட்டும்தான் பயன்படுத்தணும். மூலிகையில் பயன்படுத்தும் பொழுது சுத்திகரிப்பு முறை மிக கவனமாக இருக்கணும். அதில் கடுக்காய்க்கு அகநஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடுக்காயை வந்து தட்டி அந்த தோலை மட்டும்தான் சேகரித்து வச்சுக்கணும். கடுக்காய் தோல் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அது 1 ஸ்பூன் அளவும். இந்த அதிமதுரத்தை வந்து நம்ம நல்லா கழுவி காய வச்சு அதையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் 1 ஸ்பூன் அளவு. 2 பொடிகளையும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வைங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு அதை வந்து 1 டம்ளராக வற்ற வைக்கணும். வற்ற வச்சு அதிமதுர கடுக்காய் கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடுக்காய் கஷாயத்தை காலையில் வெறும் வயிற்றுலையும் இரவு சாப்பிட்டதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் தினம்தோறும் 2 வேளைகள் இதை குடிச்சிட்டு இந்த முதிரைகள் 3ஐயும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 21 நாள் விடாமல் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். சிலருக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வந்து முழுவதுமாக பலனடைந்து விடுவார்கள். ஆனால் நாட்பட்ட நோயாக இருக்கிறதுனால இது வந்து மறுபடியும் இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த நோய் முற்றிலும் நம்மகிட்டேருந்து போகிற வரைக்கும் அந்த விடாமல் இந்த மருந்துகளையும் முதிரைகளையும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுக்கு தயங்கக்கூடாது. ஏனென்றால் முழுமையான நலம் பெறுவது அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோள். அதற்கான ஒரு வழி தான் இந்த வழிகள் எல்லாமே. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து குறித்து வைத்து கொள்ளுங்கள். இந்த மூலிகைகள் பயன்பாடுகள் எல்லாமே அரிய சித்தர்கள் குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. இது சாதாரணமாக வந்து ஒரு மருந்துகளாக வெளியில் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி தனிப்பட்ட மூலிகைகளை சேகரித்து அதை வந்து மருந்து செய்யும் முறைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது எல்லாமே நம்மளுடைய அஞ்சரை பெட்டி வைத்தியம் அப்படின்ற கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு பெரிய மருந்துகள் கணக்கில் நம்ம வைக்க வேண்டியதில்லை. நல்ல பல விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரி குறித்து வைத்து கொள்ளுங்கள். நாளும் பயன்படுத்தி நலம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள். தவறாமல் மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம். பீஸ் அதுதான் ரொம்ப முக்கியம், முதன்மையானது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த பகுதியை நாங்கள் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். அண்ட் அதுக்கான அவசியம் பேர்ட் கவுண்ட்க்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா, அழிந்து வரும் உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்கிறப்போ வந்து டிஃப்ரெண்ட் புக்ஸில் போடுவாங்க. அது வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டிவ் பீப்புளெலாம் எல்லோ புக், ரெட் புக். அதாவது எல்லோனா வந்து அழியும் தருவாய்க்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிலைமை, ரெட் புக்னா அழியும் தருவாயில் இருக்குது, எக்ஸ்டிங்டாக போகுது. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ரைனா கூட ரெட் புக்லாம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம், எக்ஸ்டிங் ஸ்பீஷீஸ்லேயே போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த ஆனுவல் பேர்ட் கவுண்ட் பண்ணி எந்தெந்த பறவைகள்லாம் இந்த வருஷம் இனப்பெருக்கம் செஞ்சிருக்கு, எந்த பறவைகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை கன்சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இது சம்பந்தமாகவும் வந்து நீங்கள் கேள்விகள் நிறைய வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. தொடர்ந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நிறைய பகுதிகளும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால ஒரு சின்ன பிரேக் தான் இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வாய்.
வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட நேச்சருடைய அந்த டிசைனை வந்து புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது, நாமளும் நேச்சரோட ஒரு அங்கம் தானே, நாமளும் அவங்களுடைய ஒரு டிசைன் தானே அப்படின்னா மனுஷனுமே நம்ம புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னா வந்து அந்த பறவைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் அவங்களுடைய ஹேபிட்டாட்லாம் வந்து ஆக்கியூபை பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் வந்து என்னோட நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, ஊருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா அவங்களே வந்து என்னென்னலாம் அழிஞ்சு போயிருக்கு, என்னென்னலாம் உயிரோட இருக்கு, எது எக்ஸ்டிங்க்டா இருக்கு கணக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இது எக்ஸ்டிங்க்டா இருக்கு, நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு அவங்களே பேசுறாங்க. ஃபைனலா அழிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்களே வந்து என்னங்க இந்த மனுஷங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. ஆனா அந்த கணக்கு எடுக்கிறது ஒரு நல்ல குரூப் ஆஃப் ஹியூமன்ஸ் தான் பண்றாங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கணும். ஒரு லேண்ட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீம் ட்ரீஸ்லாம் வந்து அழிச்சிட்டாங்களா, வேணும்ட்டே அழிக்கல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தினால கட்டிடங்கள் கட்ட அங்க இருக்க நீம் ட்ரீஸ் தானே பொதுவான ஊர்ல அதிகமா இருக்கும், அதெல்லாம் வந்து அழிச்சிட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து இயற்கையா சில மருத்துவம் தேவைப்பட்டப்போ வந்து நீம் ட்ரீஸ் தான் ஒரு மெயின் கண்டென்ட்டா இருந்தப்போ அவங்க தேடி இருக்காங்க. நீம் ட்ரீயே எங்கேயுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஃபியூச்சர்ல நம்மளுக்கு நீம் ட்ரீ வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இதோ நம்ம திட்டமே, நம்ம வண்டியை நிறுத்தி வச்சா இல்லை கார் நிறுத்தி வச்சா காக்காலாம் வந்து அசிங்கப்பட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்ட்ஸா வந்து அசிங்கம் மட்டும் பண்ண மாட்டாங்க, சீட்ஸையும் அவங்க தான் வந்து நிறைய இடத்துல பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அந்த லேண்ட்ல வந்து அந்த சீட்ஸ்லாம் போட்டு திருப்பியும் வந்து நேச்சுரலாக நிறைய மரம்லாம் வளர்க்க ஆரம்பிச்சோம். அப்போ கூட வந்து மனுஷன் செய்யற தப்புக்கு சரி செய்ய முடியாதவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா அவனோட மூளையில இருந்தா கூட திருப்பியும் இயற்கை தான் நாட வேண்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இல்லையா. இயற்கை வந்து பாத்தீங்கன்னா அப்போ கூட வந்து நம்மளுக்கு நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனம். அதனாலதான் இயற்கை சார்ந்த ஒரு மருத்துவம் பத்தி வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இன்றைக்கு நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் ஈரல் பராமரிப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்முடைய உறுப்புகளிலேயே இதயத்தை பற்றி கவலைப்படுகின்ற அளவிற்கு, சின்னீரகங்களை பற்றி கவலைப்படுகின்ற அளவிற்கு ஈரலை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்தான் நம் எல்லாவற்றையும் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார். நம்முடைய உடம்பில் 500க்கும் மேற்பட்ட பணிகளை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு உறுப்பு ஈரல். அநேகமாக நீங்கள் கவனித்திருப்பீர்கள், புற்றுநோய் வந்தவர்களுக்கு ஈரலிலே மெட்டாசிஸ் ஏற்பட்டுவிட்டால் அவர்களை நீங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் நல்ல உணவுகளை கொடுங்கள் என்று மருத்துவர்கள் அனுப்பிவிடுகிறார்கள். ஏனென்றால் நோய்களை பெரும்பாலும் வலிமையாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு உறுப்பு ஈரல். அந்த ஈரல் செம்மையாக இருந்தால்தான் நம்முடைய குருதி சுற்றோட்டம் தூய்மையானதாக அமைய முடியும். நம்முடைய உடலில் தோன்றுகின்ற பல நஞ்சுகளை டிடாக்சிகேட், அதாவது நஞ்சை முறிக்கின்ற பணியை செய்வது ஈரல் தான். நம்முடைய மருத்துவர்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பதே நம்முடைய லிவர் தான். ஏன்னா ஒரு மருந்துக்கு 12, ஒரு நோய்க்கு 12 மருந்து 14 மருந்து எழுதினால் அவற்றையெல்லாம் மெட்டபலைஸ் பண்ணி தன்மயமாக்கி நம்முடைய உடலுக்கு ஏற்றவாறு அனுப்புகின்ற பணியை செய்வது தான் நம்முடைய லிவர். இந்த லிவரை சரியாக வைத்துக்கொள்ள முதல் பணி 4 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்து உட்கொள்ள வேண்டும். இப்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பற்றியெல்லாம் பேசப்படுகின்றது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்பது என்ன? கெமிக்கல் ரவுடிஸ். ரவுடிஸ் என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியுமா? அந்த கெமிக்கல் ரவுடிஸை வெளியே அனுப்புவதற்கு 4 மாதத்திற்கு ஒரு முறை நம்முடைய முன்னோர்கள் மேற்கொண்ட முறைதான் பேதி மருந்து. நாம் பசி இல்லாமல் உண்ணக்கூடாது. பசி இல்லாமல் உண்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஈரலுக்கு நாம் சிரமம் ஏற்படுத்துகிறோம். நாம் உண்ணுகின்ற உணவில் நெய் போட்டுக்கொள்ளலாம், தாளிக்கலாம், அதை பற்றியெல்லாம் பரவாயில்ல. போட்டு எண்ணெய்களை ஊற்றி வதக்குன்னு
கரிகிற அளவுக்கு வதக்கக்கூடாது. அப்படி அதிகமான எண்ணெய் பொருட்களினால் ஈரல் பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கின்றது. இதையெல்லாம் விட நம்முடைய சமுதாயத்தை பிடித்து ஆட்டுகின்ற பெரிய சனியன் குடிவெறி. இந்த குடிவெறிய மாதிரி ஈரலை பாழ்படுத்துவது எதுவும் இல்லை. இந்தியாவினுடைய மேன்பவரை அழித்து ஒழிப்பதற்கு ஆங்கிலேயன் பயன்படுத்திய ஒரு கருவி இது. விழா காலங்களில் சாராயத்தை ஊற்றி அதையே பழக்கி விட்டு போய்விட்டான். இன்றைக்கு மனித ஆற்றல் பெருமளவிற்கு இந்த குடிப்பழக்கத்தினால் சீர்குலைந்து கொண்டிருக்கின்றது. நான் குடிக்கிறேன், இருந்தாலும் மருந்து கொடுங்கள் என்று சொல்கின்றவர்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், சித்தாலயாவின் பக்கத்திலேயே வர வேண்டாம். ஏனென்றால் குடியினால் அந்த அளவிற்கு ஈரல் பாதிக்கப்படுகிறது. ஈரல் நோய் வந்து மருத்துவர்களால் நன்றாக குணமாக்கி அனுப்பப்பட்டவர்கள் கூட அதன் பிறகு குடித்துவிட்டு ஈரலை பாழ்படுத்தி பெரிட்டோனைட்டிஸ் வந்து சாகக்கூடிய நிலை காணப்படுகின்றது. ஈரலை நன்றாக பேணிக் கொள்ளுகின்ற வல்லமை நம்முடைய பெண்களுடைய கையில்தான் இருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கின்ற அஞ்சரை பெட்டியில்தான் இருக்கிறது. அதில் இருக்கின்ற மிளகு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம் இவைகள் அனைத்துமே நம்முடைய ஈரலை பாதுகாக்கக்கூடிய நல்ல அம்சங்களாக அமைந்திருக்கின்றன. வாரத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடைய மதிய உணவில் கரிசாலை கரையை வைத்துக்கொள்ள வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒரு அவுன்ஸ் கீழாநெல்லி சாறை நீங்கள் குடிக்க வேண்டும். உங்களுடைய உணவிலே ஜங்க் ஃபுட்டுகளுக்கு இடம் இருக்கக்கூடாது. இந்த ஜங்க் ஃபுட்டுகள் தான் இன்றைக்கு நம்முடைய மனித சமுதாயத்தையே அழித்து விடக்கூடிய வந்த யமன்களாக அமைந்திருக்கின்றன. ஆகவே இத்தகைய முறைகளை நாம் பின்பற்றினால் நம்முடைய ஈரலை நன்றாக பராமரித்து கொள்ளலாம். ஜெயபிரகாஷ் நாராயணன் நம்மளுக்கு வழக்கப்போல சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னார். பெரியவங்கலாம் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணிடுச்சு, இந்த மாதிரிலாம் விளையாடும் அப்படிலாம் சொல்லிட்டு அதை வச்சு நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்க பெரியவங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மிருகங்கள்லாம் வரதே இல்லை. இந்த ஃபோன் வாங்கினாங்களா, அந்த ஃபோனுக்குள்ளே இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம படிக்கிற விஷயம், பார்க்குற விஷயம், பேசுகிற வாழ்கிற அந்த சூழல் எல்லாமே வந்து இயற்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறப்போ அது மேலே இருக்க அக்கறை அப்படிங்கிறது முற்றிலுமாக குறைஞ்சிடுது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து இந்த பேர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் ஒரு விதமாவே யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? ஆனா அதை வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக தான் தி கிரேட் பேக்யார்ட் பேர்ட் கவுண்ட் மந்த்ல பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்விகளும் கேட்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய வாய். வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவை என்ற நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் மரணன் கூட கிரேட் பேக்யார்ட் பேர்ட் கவுண்ட் மந்த்ல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? பறவைகளை எதுக்காக நம்ம எண்ணணும், அதுவும் வந்து ஒன்று என்னன்னா அது வந்து பறந்து போயிடுமே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் பற்றி நம்ம வந்து சொன்ன உடனே ஆடியன்ஸ்க்கு இல்லையா? நிச்சயமா இதை பற்றி பேசுறதுக்காக ஆப்டான பர்சன் சொல்லலாம். இஸ் பீன் லைக் ஒர்க்கிங் ஃபார் 10 years வித் திஸ். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு. நிஷாந்த் அவர்கள் வந்திருக்காரு. ஃபுல் ஃபிளெஜ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் ரெஸ்கியூ மற்றும் டர்ட்டில் கன்சர்வேஷன் இது ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். மிக்க நன்றி சார். ஸோ ஃபர்ஸ்ட் பேர்ட் கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. பேர்ட் கவுண்ட்ன்றது அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து எவ்வளோ பேர்ட்ஸ், அதோட பாப்புலேஷன் என்ன, லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கு கம்பேரிசன் எவ்வளோ இருக்குது, அண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா இட்ஸ் குட் ஃபார் அஸ், டிக்ரீஸ் ஆயிருந்ததுன்னா வி ஹவ் டு லுக் இன்டு ஃபார் கன்சர்வேஷன் எஃபர்ட். ஓகே. ஸோ இது நம்ம பண்ணணும். பேர்ட் கவுண்ட்ன்றது மேஜராக டேட்டா கலெக்ஷன். ஓகே. அந்த ஏரியாவில் இருக்க பேர்ட்ஸ் என்னெல்லாம் ஸ்பீஷீஸ் இருக்குது அண்ட் ஹவு மெனி ஸ்பீஷீஸ் ஆர் தேர், ஹவு மெனி நம்பர்ஸ் ஹவ் கம். நைஸ். இதில் வந்து இந்த ஆரஞ்சு புக், எல்லோ புக், ரெட் புக் இந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதை வகைப்படுத்தி பிரிப்பாங்களா வருஷம் வருஷம் வகைப்படுத்தி தான் பிரிப்பாங்க. அந்த மாதிரி பிரித்தா தான் உங்களுக்கு டேட்டா க்ளீன் அண்ட் ரைட்டாக வரும். ஓகே. இந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். பேர்ட் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து நடக்கும்? ஒரு சின்ன பர்டிகுலர் ஏரியா எடுத்திங்கன்னா அந்த ஏரியாவில் 10 மீட்டர்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் வச்சுப்பாங்க இனிஷியலாக. அந்த 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் ஒரு 4-5 பேர் வந்து வில் பி லுக்கிங் ஆன் டு த ட்ரீஸ் அண்ட் ஆல். அந்த பர்டிகுலர் ஏரியாவில் உங்களுக்கு எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குன்றது அப்ராக்சிமேட் கவுண்ட் எடுப்பாங்க. சும்மா ஒரு ஸ்ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரீட்னு எடுத்திங்கன்னா சரி, லைக் ஒரு காம்பவுண்ட் மட்டும் நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக செக் காம்பவுண்டில் செக் பண்ணுவாங்க. அண்ட் அந்த இடத்துல பர்டிகுலர் இப்போ இந்த காம்பவுண்டில் எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவாங்க.
அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் போவாங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு ஆப்டான நம்பர்ஸ் வராது. பட் ஆனால் பேர்ட் கவுண்ட்ன்றது ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 90% உங்களுக்கு கன்ஃபார்மான நம்பர்ஸ் தான் வரும். மோஸ்ட்டாக என்ன ஒன்று நம்ம கவுண்ட் பண்ணுற நேரத்தில் பேர்ட்ஸ் டிஸ்டர்ப் ஆகும், மற்ற இடத்துக்கு மைக்ரேட் ஆகும். ஸோ வந்து மற்ற இடத்துக்கு பறந்துடும், மைக்ரேட்ன்றத பறந்துடும். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கவுண்ட் தான். பட் யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் தட் 90% ஆஃப் த டேட்டா வாட் யூ கான் இஸ் ட்ரூ, வாட் யூ காட் இஸ் ட்ரூ. ஸோ அதனால காம்பவுண்ட் வைஸ் பண்ணுவாங்க. இஃப் யூ டேக்கிங் அ ஸ்ட்ரீட் as an example, எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஆத்தென்டிக் டேட்டாவாக இருக்கும். ஸோ இந்த கணக்கெடுப்பு வந்து நீங்க எப்படி அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒருத்தர் வந்து அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு ஏரியா மட்டும் பண்ணுவாங்களா? அந்த விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது வந்து ஒரு பேர்ட் கவுண்ட்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து ஒரு ரிசர்வ் சுற்றியோ இல்லாட்டி ஒரு வாட்டர் பாடி சுற்றியோ இருக்கிற இடம் தான் பண்ணுவாங்க ஜென்ரலாக. அது அந்த குரூப்பை பொறுத்து இருக்கிறது. அதாவது அவங்க வந்து அந்த ஃபாரஸ்ட் ரீஜன், இப்போ மேடவாக்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் நன்மங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 100 வாலண்டியர்ஸ் நான் எடுத்துகிட்டு அந்த பக்கம் கவுண்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இப்போது வேற ஒரு ரெசிடென்ட்டை சுற்றி பக்கத்தில் வந்து லேக் இருக்குன்னா அந்த லேக்கை சுற்றி மட்டும் பண்ணுறாரா இல்லை அவர் ஏரியா ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறாரான்னு டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிம். பட் மேஜராக எல்லாருமே வந்து லேக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பேக்யார்ட் பேர்ட் கவுண்ட்டுக்கு வருவாங்க. ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருவாங்க. அது முடிச்ச பிறகு வீடெல்லாம் பண்ணுவாங்க. இல்ல ஆனா ஒரே பேர்டை வந்து இப்போ மறுபடியும் கவுண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லையா? நிறைய இருக்குது. அதுதான் at the end of the day டோட்டல் பேர்ட்ஸ் கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ். 100 or ப்ளஸ் ஆர் 100 பேர்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து கணக்கில் மைனஸ் பண்ணப்படும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 வில் பி டன் அவுட் ஆஃப் த டோட்டல் பேர்ட்ஸ். தட் இஸ் how we get the ஒரிஜினல் டேட்டா வந்து நமக்கு அப்படி தான் வரும். பரவாயில்ல நடக்கிற எல்லா ப்ராசஸும் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் காமனாக எல்லா ஜென்ரல் பேட்டர்ன் இதுதான் எல்லாரும். இப்போ என்னெல்லாம் கூட்டு போனீங்கன்னா நான் வந்து க்ரீன் பறவை 2 அதுக்கப்புறம் அது மாதிரி வந்து எனக்கு தெரியாத மாதிரி தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் கூட்டு போகிற பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதோட டேர்ம்ஸ் அண்ட் நேம்ஸ்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போல அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுது. ஸோ எந்த மாதிரி பீப்புள் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க? ஸோ இப்போ வந்து டேட்டா நோட் பண்ணுறதுக்கு ஒரு 2 வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அண்ட் வந்து பேர்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேர்ட் வாட்சர் இருப்பாங்க. ஸோ வாட் ஹில் பி ஹேவிங் அவர்கிட்ட ஒரு பைனோஸ் இருக்கும். பைனோஸ் வச்சு பார்த்துட்டு இது என்ன பேர்ட் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவார் கரெக்டாக, மேலா ஃபீமேலா, பர்டிகுலர் ஹவுஸ் பேரோவா இல்லை மைனாவா இல்லாட்டி பிஜி அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அதெல்லாம் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஸோ ஒரு டீமுக்கு வந்து ஒரு பேர்ட் வாட்சர் எக்ஸ்பர்ட் இருப்பார். அவர் சொல்கிறது இந்த 2 வாலண்டியர்ஸ் டேட்டா நோட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து 2 பேர் கவுண்ட் பண்ணுறது இருப்பாங்க. ஸோ கவுண்ட்ன்றது வந்து இப்போ சே லைக் ஒரு ஸ்பீஷீஸை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னா வர வாலண்டியர் வந்து இனிஷியலாக சொல்லி கொடுத்துட்டோம்னா தேல் ஆல்சோ பி இன்ட்ரெஸ்டட். ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இதுக்கு வரவங்க வந்து they'll be generally they'll come out of passionோட தான் வருவாங்க. வந்த உடனே நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் within some 10-15 minutes they'll also get used to it. அந்த யூஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பீஷீஸ் இவ்வளோ இருக்கும் they'll also start counting it. ஸோ அவங்க வந்து கவுண்ட் வச்சுப்பாங்க. இந்த பேர்ட் கவுண்ட்ல தமிழகம் வந்து 3வது கட்டத்தில் வந்து இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. தமிழ்நாடு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிறைய விஷயத்தில் வைல்ட் லைஃப்பில் நிறைய விஷயத்தில் டாப் 3ல இருக்குது. அதாவது சே லைக் ஹேபிட்டாட் விஷன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் நம்பர் 1 இன் இந்தியா. செகண்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் கேபிட்டல் ஆஃப் மெரைன் வைல்ட் லைஃப் இன் ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாடு வந்து மெரைன் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா விதமான வேல்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் ஸ்பீஷீஸ் எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில். அண்ட் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளுக்கு ஃபேமஸான இது நம்ம புலிகேட் இருக்குது தமிழ்நாட்டில், விச் இஸ் ஆல் டைம் பெஸ்ட் டைம். அப்புறம் வேடந்தாங்கல் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சான்ச்சுரி, 400 இயர்ஸாக இருக்குது. எதுக்கு தமிழ்நாடுன்னு பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் சோர்ஸ் நிறைய இருக்குது, ஃபுட் சோர்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் மோரோவர் கோஸ்டல் ரீஜன் இப்போ நீங்கள் வேடந்தாங்கல் பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் நியர்பை டு த கோஸ்ட் தான், சிட்டிலேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. கோஸ்டல் ரீஜன் மைக்ரேஷன் பேர்ட்ஸ்க்கு இன்னும் ஈஸியான ஒரு சோர்ஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு இது பண்ணுறதுக்கு. அண்ட் மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே வந்து கோஸ்டல் ஏரியாவில் தான் இருக்கும். நம்ம நாகப்பட்டினம் சான்ச்சுரி இருக்குது, அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா கன்னியாகுமரி, ராமநாதபுரம் எல்லாத்துலேயும் சான்ச்சுரிஸ் இருக்குது. எல்லாமே கோஸ்டல் ரீஜனில் தான் இருக்கும். மேஜராக வந்து ஃபுட் சோர்ஸ் தான் ஒரு காரணம். ஃபுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது சென்னை, ஐ மீன் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் சென்னை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. நைஸ். ஸோ இந்த கவுண்ட் பண்ண வரவங்க எல்லாருமே ஜுவாலஜி படிச்சுட்டு வருவாங்க, அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வருவாங்க தான் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. நாங்களும் அப்படி தான் நினச்சோம். ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டும் இதுக்கு வரலாம் அப்படிங்கிறது உங்களை பார்த்தோம்னா எங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது வந்து நான் 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் வைல்ட் லைஃப்குள்ளே வந்தேன், அதுதான் காரணம். பட் ஆனால் வந்து இப்போ ப்ரிஃபரபிளி நாங்கள் கொஞ்சம் எங்கள் டீமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. இன்ஜினியரிங் வேலை கிடைக்காதவங்க வந்து ஒரு வகையாக என்ன சொல்கிறது எதுவுமே இல்லாதங்கும் போது தே ஃபைல் வைல்ட் லைஃப் அண்ட் ஃபோட்டோகிராஃபி as a passion. ஒரு ட்ரிவனாக வராங்க எல்லாம். அவங்க they'll come into this as ஒரு பிக் ஃபோர்ஸாக வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் மேட்டர்ஸ், படிப்பை விட ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மேட்டர்ஸ். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து ஜுவாலஜி பாட்னி படிக்கிறவங்களுக்கு நிறைய இடத்துல ஒர்க் ஹவுஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி இது வந்து நாங்கள் குறிப்பிட்ட வாலண்டியர் இதெல்லாமே வி ப்ரிஃபர் ஒன்லி கிவிங் டு பயோ ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஹூவர் இஸ் டூயிங் த பயாலஜி பாட்னி ஜுவாலஜி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வாலண்டியர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். ஸோ தட் தே கேன் ஆல்சோ be somewhat helpful in our wildlife conservation in future. True. Okay. So இதனால they'll get inspired for sure. சிட்டில எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்க முடியாது, பட் சிட்டில எல்லா வைல்ட் லைஃபும் இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு வகையான ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்கள் எல்லா யூத்துக்கும்
ஹெல்ப் பண்ணுறோம், வாலண்டியர் ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சார் ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். அதாவது வந்து சிட்டியில் வந்து வைல்ட் லைஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதோ வந்து தூத்துக்குடி பக்கம் அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து நினைப்பாங்க. ஏன்னா வந்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நம்மளுடைய சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிட்டுக்குருவிகளே அழிச்சிட்டோம், இதில் எங்கே நீங்கள் வந்து பறவைகள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். பள்ளிக்கரணை அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரையும் வந்து டக்குன்னு வந்து ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு இடம், அதிகமாக வந்து பறவைகளை நம்மளால் பார்க்க முடியிற ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அது தவிர்த்து வந்து சென்னையில் வேறு எந்தெந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் பறவைகள் அதிகமாக வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம்? ஓகே, பள்ளிக்கரணை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு, சென்னைனாலே பள்ளிக்கரணைன்னு தான் சொல்லுவீங்க. பட் பள்ளிக்கரணை இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஏரியா வேர் வி ஆர் கில்லிங் த பேர்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட்ன்ற பேரில் நம்ம இது பண்ணுறோமோ அந்த ஏரியா ஃபுல்லாமே நம்ம கிளியர் அவுட் பண்ணி சாவடிச்சிட்டு இருக்கோம் பறவைங்களை. பள்ளிக்கரணை இல்லாமல் சென்னையில் நிறைய இடம் இருக்குது, எல்லா வாட்டர் பேர்ட்ஸ். இப்போ போஸ்ட் ஃப்ளட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டியில் ஃப்ளட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஏரியா எல்லாமே ஃபுல்லாக தண்ணியோடு இருக்குதோ அந்த ஏரியா எல்லாமே ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் அது வந்து சில இயர்ஸ் முன்னாடி லேக். அந்த லேக் இருக்கிற பாயிண்ட்லாம் இப்போ எல்லாம் வந்து பேர்ட்ஸ் நெஸ்டிங் பண்ணியிருக்கு. அண்ணா நகரில் லாஸ்ட் 2 months வி ஹவ் பீன் ஃபைட்டிங் வித் ரெஸ்கியூ. ஒரு காலனிக்குள்ளே தேர்ஸ் பிக் ட்ரீஸ், லைக் ஒரு 1000 ட்ரீஸ் இருக்குது, மோர் தென் 2000 பேர்ட்ஸ் ஹவ் நெஸ்டட். அது வந்து ஒரு ராங்கான இடம். பட் ஆனால் ஃப்ளட்ஸ் டைமில் அந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் 7 feet வாட்டர் இருந்திருக்கு. ஸோ பேர்ட்ஸ் என்ன நினச்சி திஸ் இஸ் ஆக்சுவலி லேக்குன்னு சொல்லி அது பெரிய பெரிய மரத்து மேலே நெஸ்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகாமிச்சுன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓவர் விண்டு அப்புறம் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இது எல்லாத்தையும் காரணத்தால் அந்த சிக்ஸ் எல்லாமே மேலேருந்து கீழே வந்து ரோட்டில் செத்துருது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கேப்பில் வி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 100 பேர்ட்ஸ் இறந்து போச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் பெரிய பெரிய ஃபிஷிங் நெட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அந்த நெட்டில் விழும். நெட்லேருந்து அதை பற்றி நியூஸ் கூட நாங்கள் படித்தோம். நெட்டில் விழுந்துட்டு வீல் ரெஸ்கியூ இட். அந்த மாதிரி தான் அது ஒரு பிளான் பண்ணோம். இந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ளட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேசஸ் வி ஹவ் ஆல்மோஸ்ட் காட் மோர் தென் 20 cases ஆல் ஓவர் த சிட்டி. ஸோ இட் மீன்ஸ் வந்து என்னென்னா நிறைய வாட்டர் பாடிஸை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நம்ம டெவலப்மெண்ட்ன்ற பேரில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பள்ளிக்கரணை இஸ் த ஃபாஸ்டஸ்ட் டிஸ்ட்ராயிங் ஏரியா ஃபார் த பேர்ட்ஸ் நம்ம அவ்வளோக்குள்ள அழிக்கிறோம். எவ்வளோக்குள்ள ஃபாஸ்ட்டாக நம்ம டெவலப்மெண்ட்ன்ற பேரில் போகிறோமோ அழிச்சிட்ருக்கோம். பட் பள்ளிக்கரணை வந்து still has good numbers of migration birds like flamingos வருது, different kind of ducks வருது. flamingos வந்து ஒரு இடத்துக்கு வரணும்னா it's something very rare, special. It comes only some particular months in a year. அது வருதுனாலே it means your area is very rich, but we are spoiling it. At the end of the day நம்ம அழிக்கிறோம் அதை. பட் ஆஃப்டர் த ஃப்ளட்ஸ் வந்து இப்போ பள்ளிக்கரணையில் வந்து அதிகமாக முன்ன விட கொஞ்சம் அதிகமாக பேர்ட்ஸ் வருது அப்படின்னு கூட கேள்விப்பட்டேன். ஆனால் லிட்டரலி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளமிங்கோஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர்ட்ஸ்னு சொல்லலாம். அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்னைக்கே ஒரு நாள் பார்க்குறவங்க இதான் பள்ளிக்கரணை மாஸ்லாம் பண்ணணும்னு வச்சுப்பாங்க. பட் டே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு டிராஸ்டிக்காக அதோட சேஞ்ச் அங்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடம் பிளாக் ஆகிட்டு வருது, அங்கே குப்பைகள்லாம் வந்து ஆக்கிரமிக்கிறது எல்லாமே டெய்லி நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இப்போ அங்கே இப்போ தங்கிட்டு இருக்கிற இல்லை காலங்காலமாக பறவைகள் வந்து வலைசாய் வர அந்த விஷயத்தை பற்றி இடத்த பற்றி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனால் சாதாரண அந்த ரீஜனல் லேக்ஸ் இருக்கும் தெரியுமா, அதுலேயே வந்து ஒரு 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பீக் வச்சு இது வரைக்கும் இங்கே பார்க்க முடியாத பறவைகள்லாம் வந்து அழகாக பறந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கூட இப்போ குறைஞ்சிட்டு இருக்கான காரணம் என்ன? இன்ஃபேக்ட் வந்து லேக்லாம் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் ஏன் அவங்களாம் வரதை நிறுத்திட்டாங்க? இன்னொரு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் 70 to 80 லேக்ஸ் இருக்குது, விச் இஸ் ஆல் த இயர் ஃபுல்லாக இருக்கும். அந்த லேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லேக்ஸுக்கு பக்கத்தில் வில் ஹேவ் அ டம்ப் யார்ட். அந்த டம்ப் யார்டில் இப்போ ஈஸியஸ்ட் வே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐ மீன் லைக் இது வந்து கார்பரேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஷுட் டேக் அ சீரியஸ் ஆக்ஷன். தே பர்ன் த கார்பேஜ் அண்ட் அந்த கார்பேஜோட ஆஷஸ் எல்லாத்தையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது மெரைனோட சிஸ்டமே மொத்தமாக ஸ்பாயில் ஆகுது. யூ டோன்ட் ஹேவ் ஃபிஷஸ், உள்ளே இருக்கிற கேட் ஃபிஷ் எல்லா ஃபிஷ்ஷும் இறந்துருது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு தண்ணியும் பொல்யூட்டடு, உள்ள மெரைன் அனிமல்ஸ் இல்லாததுனால பேர்ட்ஸ் வந்து அது வந்து தங்காது. ஏன்னா வந்து ஃபுட் சோர்ஸ் இல்லை மேஜராக. ஸோ ஃபுட் எங்கே கிடைக்குமோ அங்கே தான் பேர்ட்ஸ் தங்கும். தண்ணி இருந்தால் போதும் அப்படின்னு இருக்காது. மைக்ரேஷன் பேர்ட்ஸ் ஆர் பேர்ட்ஸ், அவங்களுக்கு தண்ணி ப்ரிஃபரபிளி வித் குட் ஃபுட் ஷுட் பி தேர். அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல நெஸ்ட் பண்ணிட்டு அதோட சிக்ஸை வளர்க்கும், இல்லாட்டி வளர்க்காது. ஸோ இதனால தான் உங்களுக்கு நார்மல் வாட்டர் பாடிஸில் இப்போ பேர்ட்ஸ் பார்க்க முடியறதுக்கான காரணம் இதுதான். சார் இந்த ஒரு சிச்சுவேஷன் சென்னையில் மட்டும்தான் இருக்கு இல்லை தமிழ்நாடு முழுக்கவே இப்படி தான் வந்து இருக்கா? ஆல் ஓவர் இந்தியா அப்படி தான் இருக்குது. ஓகே, ஆல் ஓவர் இந்தியா அப்படி தான் இருக்குது. கம்பேரிட்டிவ்லி சென்னை இஸ் சம்வாட் பெட்டர். ஓகே, சென்னை இஸ் பெட்டர், தமிழ்நாடு இஸ் பெட்டர். அதுக்கப்புறம் சவுத்தில் இருக்க எல்லா சிட்டிஸும் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆர் ஃபார் பெட்டர் தென் கம்பேர்ட் டு நார்த் இந்தியா. ஓகே, இந்த கணக்கெடுப்பு வந்து நடத்திட்டு இருக்கும்பொழுது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக அதாவது புதிய வகையான பறவைகள் ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்களா? இல்லை, இன்னும் பார்க்கல. சென்னையில் வந்து இன்னும் புதிய வகையான ஒரு ஸ்பீஷீஸ் பார்க்கல. எல்லா இயர் வர ஸ்பீஷீஸ் வந்துட்டு தான் இருக்குது. இந்த இயர் கொஞ்சம் நம்பர் அதிகமாகவே வந்திருக்கு. அந்த மழைனாலன்னு சொல்லலாம், மழைனால தாராளமாக சொல்லலாம். அண்ட் வேடந்தாங்கல் இட் ஹஸ் காட் ஆல் டைம் ரெக்கார்ட். இந்த டைம் வந்து ஆல் டைம் ரெக்கார்ட். வி ஹவன்ட் காட் அவ்வளோ பேர்ட்ஸ் வந்ததே இல்லை இது வரைக்கும், வந்திருக்கு வேடந்தாங்கல்ல. ஸோ இட் மீன்ஸ் வாட்டர் ஃப்ளட் வந்து ஒரு நல்ல காரணமாக போச்சு வைல்ட் லைஃப்க்கு. ஒரு வகையாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிட்டுக்குமா பேரலாக எனக்கு ஒரு தாட் இருக்குது நிஷாந்த். இப்போ நிஷாந்த் வந்து அது மேலே ஆர்வமாக வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிஷாந்த் கூட இன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம். மற்றபடி ஒரு சாதாரண சிட்டிசனா
நான் ஏன் இதை பற்றி கவலைப்படணும், இந்த பேர்ட்ஸ்லாம் மறைஞ்சு போனால் எனக்கு என்ன வந்து சுற்றுச்சூழல் ஏதாவது பாதிப்பு எனக்கு டிரெக்டாக ஏற்பட போதா, என்னோட வாழ்க்கை அதே மாதிரி தானே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மனநிலை தான் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன விளக்க விரும்புறீங்க, என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது வந்து இப்போது உலகத்தில் ஒரு லிவிங் ஸ்பீஷீஸ் இருக்குன்னா அந்த ஸ்பீஷீஸ்க்கு வந்து அந்த ஸ்பீஷீஸோட ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஃபுட் செயினில், சைக்கிள் செயின்லலாம், லைஃபோட செயினில், இந்த செயினில் வந்து அந்த ஸ்பீஷீஸே இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனை நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இட் மீன்ஸ் லைக் பேர்ட்ஸ்னு எடுத்துக்கோங்களேன், பாலினேஷன் என்ற ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு பேர்ட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். அதாவது ஒரு மேல் கிரெயின்ஸ், அதாவது லைக் பிளான்ட், ஒரு மேலோட பிளான்ட் சீடு எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல சேர்த்து விட்டுட்டு இட் இன்க்ரீசஸ். அதாவது வந்து பாலினேஷன்றது ஜெர்ம்ஸோட சேர்க்கை சூப்பராக இருக்கும். ஸோ மெயினாக கிரெயின்ஸோட வந்து எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், சீட் டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம். சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது உங்களுக்கு பிளான்ட்டோட க்ரோத் அதிகமாக இருக்கும். அண்ட் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே பிளான்ட்ஸ் இருந்தால் தான் நமக்கு சர்வைவல். பிளான்ட் இல்லைன்னா வி ஆர் கோயிங் டு லூஸ். ஸோ வந்து எல்லா ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அந்த பங்கு இல்லைன்னா அந்த 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 சைக்கிளில் வந்து ஒரு 10% வி ஆர் லூசிங் இட். ஓகே. ஸோ பேர்ட்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சைக்கிளுக்கு. பேர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு இல்லைன்னா வில் பி லூசிங் பிளான்ட்ஸ். இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்காது. சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ நீங்கள் ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லேட் நைட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருப்பு கலரில் பறவைலாம் பறக்கும். அது பேர் ஸ்விஃப்ட்டு, ஸ்வாலோ டூத்லாம் சொல்லுவாங்க. அந்த பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா குட்டியான இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடும். அந்த இன்செக்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த பேர்டு இல்லைன்னா அட் எண்ட் ஆஃப் த டே ஃபார்ம்ஸ் ஸ்பாயில் ஆகும். அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து இது இப்போ பெஸ்டிசைட் மீறி இன்செக்ட் எல்லாம் ஃபார்ம்ஸை வந்து அழிச்சிடும். ஸோ ஃபுட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், அந்த ஒரு சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா பேர்ட் ஷுட் பி தேர். ஸோ இந்த மனுஷங்களுக்கு என்ன லெத்தாஜிக் தாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டன்ட் ஃபியூச்சரில் நடக்க போகுது, இப்போ எல்லாம் சரியாக தான் இருக்குது, இப்போ தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம பாஸ்ட்ல இருந்து இப்போ கம்பேர் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துட்டோம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ப்ரெசென்ட் டைமில் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ளட் டைமில் பள்ளிக்கரணை நான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். பள்ளிக்கரணை வாஸ் சப்போஸ் டு பி 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருந்தது ஒன் சிட்டியில். பள்ளிக்கரணை மட்டும் இப்போ அதே 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்ததுன்னா இந்த ஃப்ளட் இவ்வளோ எஃபெக்ட் இருந்திருக்காது. மார்ஷ்லேண்ட் இஸ் ஒரு ஏரியா வேறு அந்த வாட்டர் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குது மார்ஷ்லேண்டு கிட்ட. இப்போ இந்த ஃப்ளட்ஸ் வரதுக்கான காரணமே வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. மார்ஷ்லேண்ட் அதாவது பள்ளிக்கரணை இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த சிட்டி வந்து அந்த பள்ளிக்கரணை சேவ் பண்ணியிருக்கும். இது ஒரு மேஜரான எக்ஸாம்பிள். இப்போ வந்து நீங்கள் பள்ளிக்கரணையை நீங்கள் அழிச்சிட்டீங்க, நீங்கள் ரொம்ப வருஷமாக டெவலப்மெண்ட் பேரில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னொரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டே கிடையாது, டம்ப்யார்டாக தான் இருக்கும், ஐடி கம்பெனிஸாக தான் இருக்கும். பொறுமையாக என்ன ஆக ஆரம்பிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்காது. வாட்டர் சோர்ஸை நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். வாட்டர் சோர்ஸ் அழிச்சதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வரதை நிப்பாட்டிடும். பேர்ட்ஸ் வரதை நின்றுச்சுன்னா உங்களுக்கு சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தான் எடுத்துகிட்டு போய் மரம் நட்டணும் தவிர நேச்சுரலாக நடக்காது. நேச்சுரல் ப்ராசஸ் இருக்காது, ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் தான் நடக்கும். அந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாததுனால மரம் இல்லைனா சர்வைவிங் வில் பி டிஃபிகல்ட். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற கரண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் கோயிங் வெரி எக்ஸ்ட்ரீம். 2016 இஸ் கோயிங் டு பி ப்ரெடிக்டட் as ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் இயர். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம இது பண்ணணும்னா ஃபியூச்சரை நம்ம அட்வான்ஸாக திங்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஐ டேக்கன் பள்ளிக்கரணை as an example, சிம்பிளாக சொல்லணும்னா சிட்டியில். இந்த பேர்ட் கவுண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பேசும்பொழுது இப்போ வந்து நம்மளுடைய கண்ணில் வந்து படுறது ஒரு சில பறவைகள் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், இந்த ரெட்டி வால்குருவி இருக்கு இல்லையா? ஆமா, அதை நீங்க பாத்திருக்கீங்க? சூப்பரா இருக்கும். அதோட ஃப்ளைட்டே டிஃபரெண்டா இருக்கும் மற்ற பறவைகளோட. அது மாதிரி வேவியா வந்து பறக்கும். அது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து டைம் கிடைக்கும் போது அப்சர்வ் பண்ணும்போதெல்லாம் வந்து தான் யோசிப்பேன், நம்மளுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு, உட்கார்ந்து தான் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி உட்கார்ந்து யோசிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு டே எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது நம்ம ஜென்ரேஷன் நம்ம பார்த்த பறவைலாம் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். பட் அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் அப்படி ஒரு பறவை இருந்ததே தெரியாம போயிடும் அப்படிங்கிற நிலைமை பத்தி வந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற மோட்டிவ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். இது ஹாலிக்ஸ் வழங்கும் இனிய பாய். வெல்கம் பேக் அகைன். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய நிகழ்ச்சியை காலை வேலையில் பார்த்துருக்கீங்க. பேர்ட் கவுண்ட் அப்படிங்கிற டேர்மே நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. ஏதோ சின்ன வயசில் படிச்சுட்டு அதோட அப்படியே விட்டுருப்போம். பட் இந்த பறவைகள்லாம் சிலதான் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டே இருக்கு வழக்கத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் தான் அந்த பேர்ட் லவர் அப்படிங்கிறத உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டு பேர்ட் கவுண்டை பற்றி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் நிஷாந்த் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பழைய பாடல் இருக்கு, பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் சொல்லிட்டு. அவர் வேற ஏதோ பாடுறாருன்னு நான் யோசிச்சிருந்தேன். இன்னைக்கு தான் ஏதோ ஒரு பேர்ட் கவுண்ட் பத்தி பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய இந்த சிந்தனையை நான் வந்து பாராட்டுறேன், வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை மாதிரி வந்து உங்களுடைய சிந்தனைகள்லாம் பூஸ்ட் பண்றதுக்காக நிறைய கேள்விகள் இருக்கு, திறந்து பேசலாம். ஸோ வந்து இந்த பேர்ட் கவுண்ட் கம்மிங் பேக் டு தட், அதை வந்து நீங்கள் இப்போ நம்மளுடைய லொக்காலிட்டியில் வந்து எப்படி வந்து அந்த வாட்டர் பாடிஸ் கிட்டையும் நம்ம லொக்காலிட்டிக்கிட்டையும் இப்படி வந்து பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ வேடந்தாங்கல் மாதிரி வந்து பறவைகள் வந்து போகிற இடத்துல வந்து இந்த சரணாலயத்தில் எந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து கீப் அப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வேடந்தாங்கலோடைய இப்போ கரண்ட் சினாரியோ என்னன்றதையும் சொல்லுங்கள். ஓகே, in there வேடந்தாங்கல் has got the highest number of birds in compared to last 10-15 yearsல கிடைச்சிருக்க birds நிறைய கிடைச்சிருக்கு. The reason is floods. ஏன்னா வந்து வேடந்தாங்கல் was also pouring out, floods வந்ததுனால நிறைய இது ஆச்சு. வேடந்தாங்கல் இந்த பேர்ட் கவுண்ட் எப்படி எடுப்பாங்கன்னா,
செக்ஷன் வைஸாக பிரிப்பாங்க. சேம் இங்கே வந்து 10 மீட்டர்ஸ்ன்ற செக்ஷன்னா அங்கே இன்னும் 5 மீட்டர் they will restrict themselves to a shorter distance. அந்த செக்ஷனாக பிரிச்சுட்டு செக்ஷனில் அப்ராக்சிமேட் கவுண்ட் எடுப்பாங்க. ஒரு செக்ஷன் டு இன்னொரு செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி அப்ராக்சிமேட் கவுண்ட் எடுத்து டோட்டல் போட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் போவாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு at the end of the day they'll be எவ்வளோ நம்பர்ஸ் வந்திருக்கோ will be minusing 100 or 200 out of the total. That will be the approximate 90% result of what is the count in that. ஓகே, இந்த வேடந்தாங்கல் பற்றி சொன்ன எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ளட்ஸ்னால அந்த இடத்துல நிறைய தண்ணீர் வந்ததுனால இப்போ நிறைய பறவைகள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பள்ளிக்கரணையிலும் வந்து இருந்தது. பள்ளிக்கரணையில் வந்து நிறைய தண்ணீர் வந்ததுனால பறவைகள் மறுபடியும் வர ஆரம்பிச்சுது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை மறுபடியும் வந்து ட்ரை ஆகிட்டு கிராக்ஸ் தான் வந்து இருக்கு, ஃபுல்லாக வந்து கிராக் விட்டுருக்கு அந்த லேண்ட். ஸோ இதே மாதிரி வந்து வேடந்தாங்களும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து ட்ரை ஆகலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பறவைகள் வந்து வர்றது அந்த எண்ணிக்கை வந்து மறுபடியும் கம்மியாகலாம் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், இம்மீடியட்டான சொல்யூஷன் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து கிராக்ஸ் வந்து பேர்ட்ஸ் வராத காரணம் ஒன்றுனா மைக்ரேஷன் பேர்ட்ஸ் வந்து ஜென்ரலாக வேடந்தாங்களுக்கு வரது பேர்ட்ஸ் எல்லாமே மைக்ரேஷன் பேர்ட்ஸ். அதாவது வந்து தண்ணி இருக்கிற டைம் தான் இருக்கும், தண்ணி ட்ரைன் ஆச்சுன்னா இட் வில் மைக்ரேட் டு another ஏரியா. ஸோ தண்ணி வர வரைக்கும் அந்த பேர்ட்ஸ் வராது, பிகாஸ் they know when water is coming. மான்சூனுக்கு அப்புறம் தான் வரும். பள்ளிக்கரணையில் சுச்சுவேஷன் அது கிடையாது. பள்ளிக்கரணையில் என்னன்னா தேர் ஆர் ஃபியூ ரெசிடென்ட் பேர்ட்ஸ், அங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்க சில பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எங்கே ட்ராவல் பண்ணால் பள்ளிக்கரணை டு சோழிங்கநல்லூர் நடுவில் சுற்றிட்டு இருக்கும். சோழிங்கநல்லூர்கிட்டையும் மாஸ்லேண்ட் இருக்குது, பள்ளிக்கரணையில் மாஸ்லேண்ட் இருக்குது. இங்கே தண்ணி ட்ரெயின் ஆச்சுன்னா அங்கே இருக்கும். நடுவில் சம்மரில் நம்ம லக்குனால ஏதாவது ஷவர்ஸ் இருந்ததுன்னா இங்கே அங்கே மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ செப்பரேட் ரெசிடென்ட் பேர்ட்ஸ் இன் OMR and ECR. அது அங்கேயே தான் தங்குற பேர்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எங்கேயுமே போகாது, ஃபோர்ஸ் டு ரோம் அரௌண்ட் ECR OMR தான் சொல்ல முடியும் ஜென்ரலாக. இதுக்கு வந்து சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஸ்டாப் பில்டிங், புது கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணணும். அண்ட் வந்து டம்ப் யார்டை முதல்ல க்ளோஸ் பண்ணணும். டம்ப் யார்டை க்ளோஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் டம்ப் அங்கே இது பண்ணக்கூடாது. ஏன்னா அதை நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கனாலே மேஜராக வந்து பேர்ட்ஸ் உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டே இருக்கும். நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும். அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா மேஜர் ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே, நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ளாட் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களாம் காலங்காலமாக இங்கே இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை. OMRல ECRல பர்டிகுலராக அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மிருகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் விட்டு இன்னொரு லேண்ட் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கான்டினென்ட் விட்டு இன்னொரு கான்டினென்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் இந்த கடல் உயிரினங்களும் இந்த மாதிரி பறவைகளும் மட்டும்தான் அவங்க சுதந்திரமாக எங்கே வேணால் போவாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு முறை இருக்குது, அவங்களுக்கு வாழ தகுந்த இடத்துக்கு தான் போவாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து வேற ஒரு ஸ்பீஷீஸ் இங்கே வந்துட்டாலே இல்லை, வந்து ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு டாக் வந்து ஸ்ட்ரீட்டுக்கு போகிறப்பவே அந்த நிறைய கான்ஃப்ளிக்ட்லாம் அவங்களுக்குள்ள நடக்கிறது நம்மளாம் பார்க்குறோம். நம்ம ஊர்லேயும் நிறைய ரவுடி பேர்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த காக்கா மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ மைக்ரேட்டரி பேர்ட்ஸும் இந்த பறவைகளோட தன்மைகள் பற்றி சொல்லுங்கள். அவங்க எப்படி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இப்படி இருக்கிறப்போ எந்த மாதிரியான கிளாஸ்லாம் நடக்கிறது இல்லை, இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் இவ்வளோ வண்டர்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன? மைக்ரேஷன் பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்தால் 1-2 வராது, வந்தால் பெரிய நம்பர்ஸில் தான் வரும். 100-200 தான் மினிமம் நம்பர்ஸே வரும். ஸோ அப்பேற்பட்ட குரூப் பார்க்கும்போது ஒரு நம்ம லோக்கல் பேர்ட்ஸ் ஆகட்டும், நம்ம ரெசிடென்ட்ஸ் பேர்ட்ஸ் ஆகட்டும், தே டோன்ட் அதுங்கிட்ட வம்பு பண்ணுறதுக்கு போகாது. ஜென்ரலாக சொல்ல போனோம், ஒரு காக்காவே பார்த்தீங்கன்னா 10 காக்கா சேர்ந்து ஒரு பேர்டை வேட்டையாடுறது பார்த்துருப்போம். பட் ஆனால் வந்து 10 காக்கா 100 மைக்ரேஷன் பேர்டுங்கும்போது காக்காவே பயந்துரும் ஜென்ரலாக. இதெல்லாம் நீங்கள் அந்த அக்னாலேஜ் பண்ணுவீங்க இல்லையா உங்களோட பேர்ட் கவுண்ட்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணில் படுறது உண்டு? கண்ணில் நிறையவே படும். பட் மேஜராக மைக்ரேஷன் பேர்ட்ஸுக்கு ப்ரெடேட்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த சர்பென்ட் வெரைட்டி, ஈகல் வெரைட்டிஸ், அப்புறம் வந்து நம்ம ஷிக்ரான்னு சொல்லுவாங்க. ஷிக்ரான்றது ஒரு வகையான ஹவுஸ் பேரோன்னு சொல்லுவாங்க. ஹவுஸ் பேரோன்னா ஹவுஸ் ஈகல் வெரைட்டியில் ஒரு ஹவுஸ் பேரோ. ஓகே, ஸோ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் தான் இந்த மைக்ரேஷன் பேர்ட்ஸை ப்ரே பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தே ஆர் எக்ஸ்ட்ரீம் ப்ரெடேட்டர்ஸ். அதாவது வந்து ப்ரே பண்ணுறதுல தே ஆர் எக்ஸ்ட்ரீம். அதாவது காக்கா விட ஒரு 10 மடங்கு நீங்கள் வச்சுக்கலாம் கணக்கு. ஸோ அதுங்களுக்கு ஒண்டி தான் மைக்ரேஷன் பேர்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, மற்றபடி மைக்ரேஷன் பேர்ட்ஸ்க்கு நம்ம பண்ணுற ப்ராப்ளம் தான் அதிகம். பேர்ட்ஸ்க்கு நல்ல ப்ராப்ளம் கிடையாது. நம்ம கிரியேட் பண்ணுற நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆர் மேஜர் ப்ராப்ளம் ஃபார் த பேர்ட்ஸ். ஸோ இப்போ நாம தான் ஏலியன்ஸ் மாதிரி இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் மைக்ரேஷன் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது எனக்கு அதை பற்றி வந்து பேசும்பொழுது. ஏன் அப்படின்னா இப்போ நாம் இங்கேருந்து வந்து ஒரு ECR வந்து போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த ரூட் பழகிறதுக்கே நம்மளுக்கு 2-3 நாள் ஆகும், திருப்பி போயிட்டு வந்தால் தான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஆனால் அவ்வளோ பெரிய அந்த ரூட் வந்து அவங்களுக்கு எப்படி அது வந்து ஞாபகத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து ஒரு கேள்வி. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து மழை வந்ததுனால பேர்ட்ஸ் வந்து அதிகமாக இந்த ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில் வந்து இவ்வளோ ரெயின் இருக்குது, இங்கே வந்து வாட்டர் இருக்குது அப்படிங்கிறது பல கண்டங்கள் தாண்டி இருக்கிற ஒரு பறவைக்கு எப்படி தெரியுது? ஓகே, மேஜராக வந்து மைக்ரேஷன் பேர்ட்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு பேர்டாக இருக்கட்டும், இனிஷியலி அது பிறந்த உடனே அதோட மைண்டில் வந்து மேக்னெட்டைட்னு ஒரு 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 ஆர்டிஃபிஷியல் ஒரு நேச்சுரல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது ஃபிக்ஸ் ஆகிடும் அதோட மைண்டில். அது எங்கே போனாலும் நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த இடத்துக்கு அந்த பறவை வருதுன்னா அந்த இடம் அதுக்கு லொக்கேஷன் தெரியும். பட் ஆனால் அந்த இடத்துல தண்ணி இல்லைன்னா தே ஆர் ஃபோர்ஸ் டு மூவ். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோடனே இந்த இடத்துல வந்து லைக் நீங்கள் இப்போ ஃப்ளட்ஸுக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டீங்க, ஃப்ளட்ஸுக்கு அப்புறம் சென்னையே இல்லைன்னா நீங்கள் வேறு எதாவது இடத்துக்கு போவீங்க. லைக் அதே மாதிரி தான் கான்செப்ட். அந்த இடத்துல அந்த வாட்டர் பாடியே இல்லைன்னா தே ஃபோர்ஸ் டு மூவ். பக்கத்தில் எங்கே வாட்டர் பாடி இருக்குன்னு பார்க்குது. அந்த வாட்டர் பாடியில் ஏற்கனவே மைக்ரேட்டரி ஆன அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. இதுங்க மறுபடியும்
ஃப்ரெஷ்ஷாக போகிறதுனால கிளாஷ் வர சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆனது காரணத்தினால அந்த கிளாஷ் நடக்கிறது இல்லை நிறைய இடத்துல. ஸோ மைண்டில் வந்து அதுக்கு ஒரு நேச்சுரல் ஜிபிஎஸ் இருக்குது. எல்லா விலங்குகளுக்கும் அதான். சே லைக் கடலாமை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிறந்ததுன்னா அதே இடத்துக்கு வந்து தான் முட்டையிடும். ஸோ எல்லா ஒரு விதமான மைக்ரேஷன் அனிமல்ஸ்க்கும் இந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. மைண்டில் வந்து நேச்சுரலான ஒரு ஜிபிஎஸ் இருக்குது. ஓகே, இப்போ கடல் ஆமைன்னு சொன்னோன்னா அதை பற்றின ஒரு சந்தேகம் வருது. அதோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான். வருஷத்தில் சில நாட்கள் வேற ஒரு இடத்துல செலவிடுது, அதுக்கப்புறம் நம்ம தேடி வந்து முட்டையிடுது நம்மளோட லேண்டை தேடி. ஆனால் அதையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக அந்த கன்சர்வேஷனுக்காகவும் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த கடல் ஆமை அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டி ஏற்படுத்து, அதோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் அதோட ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே, கடலாமை அப்படின்னு பார்க்கும்போது மெரைன் சிஸ்டமோட ஹெட், அதுதான் லீடர். ஆமையே இல்லைன்னா வந்து உங்களுக்கு கடலே இருக்காது. இந்த ரீசன் என்னன்னா, இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு என்ன நடக்குதுன்னா ஜெல்லிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடந்தது. விச் மீன்ஸ் ஜெல்லிஃபிகேஷனோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எல்லா இடமும் ஜெல்லி ஃபிஷஸ் அதிகமாக பார்க்க முடியுது. ஜெல்லி ஃபிஷ் பேசிக்காக என்ன பண்ணோம்னா வந்து மொத்த மீன் இனத்தையே அழிச்சிரும். ஸோ மீன் இனம் உங்களுக்கு கடலில் இருக்கணும்னா ஜெல்லி ஃபிஷ் இருக்கக்கூடாது. ஜெல்லி ஃபிஷ் வந்து மெயினாக வந்து இந்த கடல் ஆமை தான் சாப்பிடும். ஸோ கடல் ஆமைன்றது ஒரு பெரிய சைக்கிள். அந்த கடல் ஆமை இருந்தால் தான் ஜெல்லி ஃபிஷ்ஷை சாப்பிடும். ஜெல்லி ஃபிஷ் செத்தா தான் மீன் பழகலாம். ஸோ இது ஒரு சைக்கிள் தான். இந்த ஒரு சைக்கிளை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராசஸ் பேர் ஜெல்லிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஜெல்லி ஃபிஷ் அதிகமாகிடுச்சுன்னா மொத்த சீயோட கண்டென்ட்டும் ஸ்பாயில்டுன்னு சொல்லுவாங்க. மீன் பிடிக்க பக்கத்து நாடு வரைக்கும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பக்கத்து நாட்லேயும் மீனே கிடையாது. இப்போ மொத்தம் ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஓஷனில் மட்டும்தான் மீனே இருக்குது. மொத்தம் இந்தியன் ஓஷனில் மட்டும்தான் மீன் இருக்குது. அதனால தான் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு கான்ஃப்ளிக்ட் நடக்கிறதுக்கும் அதான் காரணம். ஆமாம், அதுதான் காரணம். இப்படி வந்து ஒரு பிரச்சனை எடுத்து அதை வந்து நூல் பிடிச்சி அடுத்தடுத்த பிரச்சனைக்கு வந்து லீட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதும் வந்து புரியுது சார். அதே மாதிரி வந்து இப்போ வந்து பறவை இனங்களாகட்டும் ஆமைகளை பற்றியும் நம்ம இந்த இடத்துல வந்து பேசலாம். நீங்கள் ரெண்டுமே வந்து அழியறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஹேபிட்டாட்டை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், ரெண்டாவது பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹேபிட்டாட்டில் நாம போடக்கூடிய அந்த பிளாஸ்டிக். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆமையை வந்து இறந்து போன ஒரு ஆமையை வந்து எடுத்து பார்க்கும்பொழுதும் அதோட வயிற்றுக்குள்ளே இருந்த நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் தெரிஞ்சது. அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ளெமிங்கோன்னு நினைக்கிறேன், நாட் வெரி ஷுவர், அந்த ஒரு பேர்ட் வந்து இறந்து விழுந்து அப்போ வந்து சாம்பிள் எடுத்து பார்க்கும்பொழுதும் வயிற்றுல வந்து நிறைய பிளாஸ்டிக் அப்படியே தங்குனதுனால தான் வந்து அது உயிரிழந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு பெரிய நம்பர்ல வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை பத்தி வந்து சொல்லுங்க, இதுக்காக நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் மக்கள் வந்து இதை உணர்த்துறதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இதுக்காக எடுக்கணும்? ஓகே, பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஆல் வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஃபேஸிங் இந்த பிளாஸ்டிக் ப்ராப்ளம். வந்து எல்லா அனிமல்ஸும் ஃபேஸ் பண்ணுது. ரீசெண்டாக ஒரு கவ் இறந்து போச்சு. கவோட உடம்புலேருந்து we took 72 kgs ஆஃப் பிளாஸ்டிக். நம்ப மாட்டீங்க. சேம் வே ஒரு டர்ட்டில் ஆகட்டும் பேர்ட்ஸ் ஆகட்டும். இதுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரே சொல்யூஷன், இப்போது டர்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீச்சில் வந்து நம்ம டம்ப் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக்ஸை. பீச்சில் டம்ப் பண்ணிங்கன்னா தண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போவோம். அண்ட் வந்து ஸ்டடீஸ் படி, எங்களோட ரிசர்ச்சர்ஸோட ஸ்டடி படி பார்க்கும்போது 2040, அதாவது 2040க்கு உள்ள more than fishes and jellyfishes in the ocean, plastics தான் அதிகமாக இருக்குன்றது கணக்கு. 2040 இப்போயே வந்து அவ்வளோ ஆயிடுச்சு. கணக்குப்படி இன்னும் அதிகமாகுன்றது கணக்கு. அண்ட் வந்து இதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரே காரணம் கவர்மெண்ட் பண்ண முடிஞ்சதெல்லாம் பேன் பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிட்டு இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் we need to dispose it in a ஃபியூச்சர்ல போடாம இருக்கலாம். அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வழியை வேற ஒரு ப்ராப்பரான லாஜிக்கல் வேல டிஸ்போஸ் பண்ண பார்க்கணும். இல்லாட்டி வந்து introduce paper bags as another solution. துணிப்பை இல்லாமல் you can introduce paper bags, which is another solution. So ban plastic is the best solution for currently. Nice. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறப்போ அட்லீஸ்ட் ஒரு வாட்டி வந்து பார்க்கணுன்ற க்யூரியாசிட்டி இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேஷன், அந்த ட்ரிவன் ஆர்வமும் இருக்குன்னு சொல்லலாம் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இந்த மாதிரி பேர்ட் கவுண்டில் கலந்துக்கணும், அவங்களும் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். They can get in touch with the local forest department. அந்த ஏரியாவுக்கு ரிசர்வ்ஸ் இருந்ததுன்னா they can get in touch with the local forest department. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட போனீங்கனாலே அவங்களே உங்களுக்கு இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்னன்னா they are very good. I mean like அவங்க என்ன மாதிரினா they want to get datas and they want even young people to get into this. அதனால அவங்க எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து அதுக்கான ரைட் கான்டாக்ட் பர்சன், if you go and approach them, they'll let you know. ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு நேச்சரோட நம்ம வந்து கொஞ்சம் கனெக்டடாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து நிறைய பொறுப்புகள் வரும் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னால் வந்து வெறும் ஹியூமன் சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் அது கிடையாது. அங்கே மரம் இருக்கும், அங்கே நிறைய பறவைகள் இருக்கும், கோழி இருக்கும், ஆடு இருக்கும், மாடு இருக்கும், கண்ணுக்குட்டி இருக்கும். இப்படி வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அவங்க வந்து இயற்கையோடு இயந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் இப்போ வந்து ஒரு சிட்டி வாழ்க்கையில் நம்ம இருக்கும்பொழுது நிறைய பறவைகளை நம்மளால் வந்து பார்க்க முடியல. இப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் வந்து அரிசி வந்து வைக்கிறது, இல்லை கிணத்துல வந்து தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்?
என்னோட சஜஷன் வந்து பேர்ட்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். ஃபீடிங்கிறது வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்குற பேர்ட்ஸு, எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு, வேறு கண்ட்ரி பேர்ட்ஸாக நீங்கள் ஃபீட் பண்ணலாம். பட் நம்ம நேட்டிவ் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது இட்ஸ் நாட் குட் ஃபார் தெம். சரி, அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா வந்து அந்த பேர்டு வந்து அந்த சாப்பிட்ற அந்த ஹண்டிங் அதோட டெக்னிக்ஸ் அண்ட் ஹண்டிங்கோட இதெல்லாமே வந்து சர்வைவல் ஸ்கில்ஸ் மேஜராக அழிச்சிடுறோம். அந்த அழிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஃபீட் பண்ணாமல் விட்றது நல்லது தான். தண்ணி வைக்கிறதுல 100% பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். தண்ணி இல்லாததுனால நிறைய பேர்ட்ஸ் இறந்து போகிறது. ஸோ தண்ணி we need to provide for sure. நிச்சயமா. அண்ட் சம்மர் வேறு வருது இன்னும் கொஞ்ச நாளில். நீங்கள் சொன்ன மாதிரி 2016 வந்து going to be very hot. யாரையும் பயமுறுத்தலப்பா. இருந்தாலும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் செய்யாமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. இந்த பேர்ட் கவுண்ட் மந்த்ல வந்து பேர்ட் கவுண்டிங் பற்றி மட்டும் இல்லாமல் பொதுப்படையாக நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை. ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை நிகழ்ச்சி இந்த காலை வேளையில் திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சாமியா மற்றும் வருண் கூட நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசும்பொழுது ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் வந்து எனக்கு எண்ட் ஆஃப் த டே தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்மளால வந்து தடுக்கவே முடியாது. மனுஷன் வந்து முன்னேறிட்டே தான் வந்து போவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டே தான் போவாங்க. டெக்னாலஜியும் வந்து சைட் பை சைட் அப்டேட் ஆகிட்டே போகும். அப்படின்னாலும் நம்ம இயற்கையை வந்து அப்படியே வந்து சுத்தமாக வந்து விட்டுட்டா அதுக்கப்புறம் இயற்கையை வந்து நம்மளை கைவிட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் நிறைய இயற்கை ஆர்வலர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து கட்டடம்லாம் வந்து கட்டிட்டதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையும் இடிச்சு தள்ளுங்க, எல்லாத்தையும் வந்து தரமட்டமா ஆக்குங்கன்னு சொல்றது வந்து ப்ராக்டிக்கலா வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதனால தான் வந்து இனிமே புதுசா எது பண்ணாலும் இயற்கை அப்படிங்கிறத வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு வந்து பண்ணுங்க. இல்லைன்னா அவங்க வந்து நம்மள மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஷாந்த் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு போனார். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு போயிருக்காரு, இன்ஸ்பயர் பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். இந்த டிராகன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல நிறையா இருந்துச்சான். டிராகன்ஸ்க்குலாம் என்ன பண்ணுமா, அவங்கலாம் வந்து நம்ம 3 வேளை சாப்பிட்ற மாதிரி 8 வேளை சாப்பிடுவாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மனிதர்களாகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களா. ஸோ மனிதர்களை வந்து தூக்கிட்டு போய் அவங்க பாட்டு சாப்பிட்டு வந்துருவாங்க. ஓகேவா? அப்படி பண்ணிட்டு இந்த டிராகன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வாட்டி வந்து டைம் பாஸ்க்காகவே மனுஷங்களை கூட்டு போய் மேலே இருந்து கீழே போட்டாங்களாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அந்த டிராகன்லேயே ரொம்ப வயசான டிராகன் தான் சொல்லிச்சான், மனுஷங்களுக்கு மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்கள விட்டு வை, அப்பதான் இனப்பெருக்கம் செஞ்சுட்டே இருப்பாங்க, நம்மளுக்கும் நல்ல ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். இதை சான்ஸாக பயன்படுத்திட்டு மனிதர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டிராகன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. பட் இதோட நியதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக வந்து நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம்னா திருப்பியும் அதுக்கு வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகி அழிவு அப்படிங்கிறது வந்து யாருக்கு பேராசையோ அவங்க மூலியமாக தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது வந்து ஒரு கற்பனை கதை தானே? ஆமாம், நான் இப்போ தான் யோசிச்சு சொன்னேன். அதை வந்து பதிவு பண்ணிடுங்க. என்னதான் இருந்தாலும் வந்து கற்பனையா இல்லையா அப்படிங்கிற பயம் தான் வந்துருச்சு. எனிவேஸ் இப்போ இறையன்பு சார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்முடைய ஜென்ரல் டெண்டன்சியே என்னென்னா, நம்மளை விட உயரமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள போய் கண்டுக்கிடுவோம். நம்ம ஆஃபீஸர் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி, ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போய் அதில் கலந்துக்கிறத விட ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்திருக்கிறோங்கிறத முகத்தை எப்படியாவது பதிய வச்சிடணும். நம்ம வரலன்னு அவர் தப்பாக நினச்சக்கூடாது. அதனால் போய் முகத்தை அப்படியே காமிச்சு சார்னு 2-3 கூப்பிட்டு அவர் வந்தீங்களான்னு பேர் சொல்கிற வரைக்கும் விடாமல் அவருக்கு பின்னாடியே போய் எப்படியாவது நம்மளுடைய வருகையை, நம்ம அட்டண்டன்ஸை மார்க் பண்ணிடணும் அப்படிங்கிறது நம்முடைய பழக்கம். இது வந்து ஒரு பண்பு இல்லை, இது வந்து ஒரு பெரிய ஒரு நாகரிகமும் கிடையாது. இது என்னென்னா, இது வந்து நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு தந்திரம். இன்னும் சொல்லப்போனால் இது நம்ம சர்வைவ் ஆகிறதுக்காக நம்ம கையாளக்கூடிய ஒரு உத்தி. ஆனால் நம்மளை விட குறைவான ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அவங்களுடைய ஃபேர்வெல் பார்ட்டிக்கு நம்ம போகிறோமா, அதில் கலந்துக்கிறோமா, அவங்கள பற்றி 4 வார்த்தை நல்லதாக சொல்கிறோமா, அவங்களுக்கு போய் ஒரு பொன்னாடையை போத்துறோமா, அல்லது பூச்செண்டு கொடுக்குறோமா, அல்லது புத்தகத்தை கொடுக்குறோமா, வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோமா, அதில் தானே உண்மையான பண்பாடு இருக்குது. அப்போ யார் இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள சிக்னிஃபிகண்ட் ஆகிறது தான் வந்து பெருந்தன்மை. நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் சாமானியன் அப்படின்னு ஒருத்தர் ஒதுங்குறான் பாருங்க, அவன் தோளில் கையை போட்டு நீ முக்கியமான ஆளுதாயா, நீயும் மனுஷன்தான், நீயும் வந்து போற்ற தகுந்தவன் தான், உன்னுடைய பங்களிப்பும் முக்கியமானதான் அப்படின்னு அரவணைச்சு கொண்டு வரதுக்கு பாருங்கள், அதுதான் வந்து பெருந்தன்மை. அதை யார் செய்ய முடியும்னா ஒரு ஞான நிலையில் இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். இப்போ நம்ம போயிட்டே இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி டெய்லி ஒரு நாய் வருது, ஏதோ பிஸ்கட் போடுறோம், இன்றைக்கி இந்த நாய் எந்திரிக்க கூட முடியல, அப்படியே அடிபட்ட மாதிரி கிடக்குது. என்னன்னு பார்த்தா அதுக்கு உடம்பு சரியில்லை. உடனே அதை எப்படியாவது கொண்டு போய் ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட காமிக்கணும், அதுக்கு ஒரு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அது பெருந்தன்மை. அப்போ ஏன் அது பெருந்தன்மை? பெருந்தன்மைக்கான டெஃபினிஷன் என்னன்னாக்க,
எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறது பெருந்தன்மை. நாளைக்கு வந்து அவங்க நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்க, இப்போ போய் பார்த்தா நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிறது, கைமாற எதிர்பார்த்து செய்கிறது இருக்குது பாருங்கள், அது பெருந்தன்மை இல்லை. நம்ம மகிழ்ச்சிக்காக நாம் செய்கிறது, எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிறது, அதுதான் பெருந்தன்மை. அதுதான் பெருந்தன்மைக்கான டெஃபினேஷனாக இருக்க முடியும். அண்மையில் ஹைகோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஓஏ அவர் ரிட்டையர் ஆகிறார். இந்த ஓஏ வந்து ஒரு நீதியரசர்கிட்ட வேலை பார்த்துருக்கார். இவர் ரிட்டையர் ஆகும்போது இந்த நீதியரசர் வந்து இன்னொரு நீதியரசருக்கு ஃபோன் பண்ணி, நான் இங்கே வரப்போகிறேன் அப்படின்னு. என்னங்க அப்படின்னு. இல்லை, என்கிட்ட வேலை பார்த்தாரு, அதுக்கு அலுவலக உதவியாளர், அவர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு, அதுக்காக நான் வரணும். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இவர் வந்து வராரா, எதுக்காக வராரு? இது சார் நீங்கள் வரணுமா? இல்லை நான் வரணும், இல்லை அவர் என்கிட்ட வேலை பார்த்தாரு இல்லை அப்படின்னு சொல்லி இவர் முன்னாடியே வந்து ஒரு நல்ல சால்வையை எடுத்துகிட்டு வந்து அந்த ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி, அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் கொண்டு போய் அந்த ஓஏவுக்கு போத்திருக்கார். போத்துனது மட்டும் இல்லை, பேசுகிறாராம், அவர் இப்படி சேவை செய்தார், அப்படி சேவை செய்தார்னு இவர் பேசுகிறார் புகழ்ந்து. எல்லாருக்கும் ஆச்சரியம். யார் செஞ்சாங்கன்னா ஜஸ்டிஸ் பாஷா அவர்கள் செஞ்சுருக்கேன். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான மகத்தான மனிதர்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கணுங்கிற உணர்வு வரும். இல்லை, நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இப்படி அற்பத்தனை ஒட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதை இது வந்து அகற்றும் இல்லையா? சில நேரங்களில் நாம் இப்படிலாம் செய்வோம், இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கும். என்னங்க இதுக்கெல்லாம் போய் செய்கிறீங்க, உங்களை யாருமே அப்புறம் மதிக்க மாட்டாங்கன்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லைங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. என்னங்க இதுக்கு போய் நீங்கள் வரதா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதையெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கூடாது. இதுதான் உண்மையான மனித நேயம், இதுதான் வந்து மகத்தான மனிதனுக்கான இலக்கணம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் ஏற்றிக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் என்ன பண்ணுவாராம், டெய்லி போவாராம், எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு போவார். யாரோ யாசகர்களை பார்த்தா பணம் கொடுத்துட்டு போவாராம். ஒரு ஆளை 2 நாள் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 நாளுக்கு சேர்த்து 20 ரூபா கொடுத்துட்டு போகிறான். 5 நாள் பார்க்கலன்னா 50 ரூபா கொடுத்துட்டு போகிறான். எப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் பாருங்கள். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போவுமே இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலேருந்து தான் கற்றுக்கணும். அற்பமான மனிதர் அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அதை நினச்சிக்கிட்டு நாமளும் அற்பமாக நடந்துக்கணும், நாமளும் காசு சேர்த்தணும், நாமளும் பணக்காரங்க ஆகணும் அப்படின்னு நினைக்கல. இதெல்லாம் மாயை, இதெல்லாம் நிற்கவா போகுது? நிற்கவே போகிறதில்ல. ஆனால் எது நிற்கும்? மனசில் ஏற்படுற மகிழ்ச்சி. 2வது, நாம் ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி. மற்றவங்க மனசில் என்ன மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறோம், இதுதான் நிற்கணும். அதனால் பெருந்தன்மையோடு வாழ்வது தான் வாழ்க்கையின் சூட்சமம். அதை வாழ்கிறவர்கள் செல்கிற இடங்களிலெல்லாம் ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் அவ்வளோ தெளிவாக பேசினார். ஆனால் அந்த டிராகன் கதையில் கொஞ்சம் ஒரு தெளிவு இல்லை. மறுபடியும் தயவு செஞ்சு இன்னொரு டிராகன் கதை சொல்லி வந்து என்னை வந்து பயமுறுத்த இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரைஸாக இருக்கக்கூடாது, ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வந்தேன் நான். அந்த பேலன்ஸ் இருந்தால் தான் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சமநிலை ஏற்படும்னு சொல்லலாம். ஃபுட்டும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா வந்து ஒருத்தரே நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆயிரும், ஒருத்தர் வந்து ஃபுட்டுக்கு ஸ்ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ சர்வைவல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஈஸியான நிலைமை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சிம்பிளாக சொல்லணும், அந்த புலி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆடை வந்து சாப்பிட்டுடுச்சு, இல்லை வந்து ஏதாவது ஒரு மானை வந்து சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பசியே வந்து எடுக்காதான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு. அது வரைக்கும் ஒரு மாடோ இல்லை ஆடோ எது போனாலும் அது பாட்டுட்டு அது வந்து தூங்கிட்டு அப்படியே தான் வந்து இருக்குமா. அதுக்கு எப்போ தேவைன்னு வருதோ அப்பதான் போயிட்டு அதை வந்து அந்த ஃபுட்டுக்காக வந்து போயிட்டு ஹண்ட் பண்ணுமா. ஸோ இந்த ஒரு சின்ன தத்துவத்தை வந்து மனிதர்களும் கற்றுக்கிட்டா இப்போ இருக்கிற பிரச்சனைகளே இருக்காது. நல்ல வேலை மனுஷங்களுக்கு இருக்க அந்த மூளை இல்லை மாதிரி சிந்தனைகள்லாம் வந்து மிருகங்களுக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து புலி சொல்லும், கால் பண்ணி எனக்கு ஒரே ஒரு மான் மட்டும் அனுப்பிச்சிருங்க என்னோட ஹவுஸ் டெலிவரிக்கு இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லலாம். பட் எனிவே நம்ம வந்து ஆஃப்டர் த பாக்ஸ் ஏன் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வழக்கமாக நம்ம வாழ்வியலுக்கு நம்மளுக்கு தேவையான செல்ஃபிஷாக நம்ம தேடி ஓடிட்டு இருக்க டிசைர்ஸை மட்டுமே வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் ஆசை அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கூடாது. இயற்கை அப்படிங்கிறத பற்றியும் பொதுநிலையாக யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்து இன்னைக்கு பேசணும். இதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க டாபிக்கோட நாளைக்கு வந்து உங்களை சந்திப்போம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய பை இன்று வித் வருண் அண்ட் சௌமியா.